ஆந்திராவில் காணாமல் போன பைனான்சியரை அடித்து கொன்று கட்டடத்திற்குள் புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்த கடனை கேட்ட ஆத்திரத்தில் கொலைபாதக செயலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் 37 வயதான ஸ்ரீநாத். பைனான்ஸ் தொழில் செய்து வரும் இவரிடம் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகர் என்பவர் அவசர தேவைக்கு பணம் வேண்டுமென கேட்டுள்ளார். அவர் மிகவும் பவ்யமாக கேட்டதால் எதை பற்றியும் யோசிக்காமல் ஸ்ரீநாத் 40 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். ஒரு வாரத்திற்குள் கொடுத்த பணத்தை திருப்பித் தருவதாக ஆணித்தரமாக கூறியுள்ளார். பணத்தை வாங்கும் வரை சாந்தமான முகத்துடன் இருந்த பிரபாகர் பின்னர் தனது உண்மையான முகத்தை காட்டத் தொடங்கியுள்ளார். பணத்தை உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்காமல் காலதாமதம் செய்ததுடன் பைனான்சியர் போன் செய்தால் அதற்கு பதிலளிக்காமலும் அலட்சியமாக இருந்துள்ளார். கொடுத்த பணத்தை வாங்குவதற்கு பலமுறை குப்பத்திற்கு ஸ்ரீநாத் நடையாய் நடந்தபோதும் பிரபாகரிடமிருந்து எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்காமல் இருந்துள்ளது. பைனான்சியரும் இன்று போய் நாளை வா என்ற கதையாக திரும்ப திரும்ப வந்து சென்றுள்ளார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு குப்பத்திற்கு சென்ற ஸ்ரீநாத் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. இதையடுத்து அவரின் குடும்பத்தினர் பெங்களூரு போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் ஸ்ரீநாத்திடம் கடன் வாங்கியவர்களின் பட்டியலை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் 40 லட்சம் ரூபாயை கடன் வாங்கிவிட்டு எடுத்தடித்து வந்த பிரபாகரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரித்துள்ளனர். விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க வந்த பொழுதெல்லாம் ஸ்ரீநாத் பலரின் முன்னிலையில் பிரபாகரை அவமானப்படுத்தியுள்ளார். இதனால் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் முற்றி தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது ஆத்திரமடைந்த பிரபாகர் பைனான்சியர் ஸ்ரீநாத்தை கொடூரமாக தாக்கியுள்ளார். அதில் படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இரவு வரை காத்திருந்த பிரபாகர் உடலை எடுத்துச் சென்று அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் கட்டட பகுதிக்குள் குழி தோண்டி புதைத்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபாகரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடுத்த 40 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கேட்ட பைனான்சியரை கொலை செய்து உடலை குழி தோண்டி புதைத்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.